வணக்க நண்பர்களே! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், தமிழ்ல 6த் முதல் இயல். சரியா? தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கள தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். 1வது கொஸ்டின். பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக் கொண்டார்? ஆன்சர் பாரதியார். அடுத்து 2வது கொஸ்டின். பாரதியார் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? ஆன்சர் அமுதம், நிலவு, மனம். அடுத்து 3வது கொஸ்டின் பார்ப்போம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் மாணிக்கம். அடுத்து 4வது கொஸ்டின் பார்ப்போம். கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆன்சர் 8. 5வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழில் புகழ் 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். அடுத்த 6வது கொஸ்டின் பார்ப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 7வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். 8வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழன் கிளவியும் அதனோரற்றை என்று மேற்கோள் கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் தொல்காப்பியம். 9வது கொஸ்டின் பார்ப்போம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். 10வது கொஸ்டின் பார்ப்போம். கோட்சுர எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் நற்றிணை. 11வது கொஸ்டின். திணைக்கிழங்கு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் கபிலர். 12வது கொஸ்டின். நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு மாத்திரைகள் எத்தனை? ஆன்சர் 2 மாத்திரை. 13வது கொஸ்டின் பார்ப்போம். கலை சொற்கள் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? வாய்ஸ் சர்ச். ஆன்சர் என்னன்னு பாருங்க, குரல் தேடல். 14வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழில் முதல் காப்பியம் என்று போற்றப்படுவது எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். 15வது கொஸ்டின் பார்ப்போம். இளங்கோவடிகள் எத்தனாவது நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் 2ஆம் நூற்றாண்டு. 16வது கொஸ்டின். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? ஆன்சர் பாரதியார். சரியா? அடுத்து 17வது கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சலீம் அலி. சரியா? அடுத்து 18வது கொஸ்டின் பார்ப்போம். உலக சிட்டுக்குருவி நாள் எது? ஆன்சர் மார்ச் 20. அடுத்து 19வது கொஸ்டின் பார்ப்போம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? ஆன்சர் ஆர்டிக் ஆலா தான் மிக நீண்ட தூரம் பறக்கும் பறவை. சரியா? சரி, 20வது கொஸ்டின் பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? மொத்தம் 10 வகைப்படும். கொஸ்டின் பார்ப்போம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஆன்சர் பாருங்க, ஆயுத எழுத்துக்கு என்னென்ன பேர் இருக்கு? முப்புள்ளி, தனிநிலை, முப்பாற்புள்ளி அப்படின்னு 3 பேர் இருக்கு. சரியா? அடுத்து 22வது கொஸ்டின் பார்ப்போம். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்ப்போம். நெல்லை சு முத்து தான் அறிவியல் ஆத்திச்சூடின்னு அழைக்கப்படுதாங்க. சரியா? 23வது கொஸ்டின் பார்ப்போம். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் தான் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர். பொதுவாக ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஔவையார். சரியா? நல்லா கொஸ்டின் தான் பார்த்துக்கோங்க. 24வது கொஸ்டின் பார்ப்போம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க, மகாகவி பாரதியார் தான். 25வது கொஸ்டின் பார்ப்போம். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் பாடல் வரிகள் யாருடையது? ஆன்சர் பாருங்க, இளங்கோவடிகள். அடுத்து 26வது கொஸ்டின் பார்ப்போம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று கூறும் நூல் எது? ஆன்சர் கார் 40. நண்பர்களை பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.